முக்கிய செய்தி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மற்றும் மாணவர்கள் தொடர்ந்து ஜந்தர் மந்தரிலும் இந்தியா முழுவதிலும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய உள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நெருக்கடி முற்றியதால் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நெருக்கடி முற்றியதால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் உள்ளார். நிரஞ்சன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகின்றோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கனத்த ஒரு மனதுடன் தான் இந்த முடிவை தான் எடுத்திருப்பதாகவும், கடந்த 10 நாட்களாக நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் தனக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியதாகவும், அதன் அடிப்படையில் தான் இந்த இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் தனது கடிதத்தில் கூறியிருக்கின்றார். 2 மிக முக்கியமான பக்கங்களை கொண்ட அந்த கடிதமாக அது எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், கடந்த 10 நாட்களாக நாட்டில் நடந்து வரும் சம்பவங்கள் தனக்கு மிகுந்த வேதனையை கொடுப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இளைஞர்கள் குழப்பமான மனநிலையில் சிக்குவதையோ அல்லது தேச விரோத சக்திகள் இந்த சூழலை பயன்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் என்பதே தனது முதன்மையான நோக்கம் என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மாணவர்கள் சட்ட சிக்கலில் நேரத்தை வீணடிக்காமல் படிப்பிலும் தொழில் வாழ்விலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே தனது ராஜினாமா கடிதத்தை தான் தற்பொழுது எடுத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தனக்கு வழிகாட்டியாக இருந்து தனக்கு அத்தனை ஆதரவுகளையும் அளித்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சரவை சகாக்களுக்கும் அமைச்சக அதிகாரிகளுக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் பூரி ஜெகநாதர் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஜெகநாதரின் ஆசியுடன் பாரத மாதா மற்றும் ஒடிசா மக்கள் மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக தான் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்ற விஷயத்தையும் அவர் தனது கடிதத்தில் விலாவரியாக குறிப்பிட்டிருக்கிறார். மிக மிக முக்கியமான செய்தி, இந்த நேரத்திற்கான கடந்த 10 நாட்களாக நாம் எதிர்பார்த்திருந்த ஒரு மிக முக்கியமான செய்தி என்பதுதான் வந்திருக்கிறது. ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய இளைஞர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய கோஷம் என்பது முதல் கோரிக்கை என்பதும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான். தற்பொழுது அந்த கோரிக்கை நிறைவேறியிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸாகத்தான் நாம் தற்பொழுது இதனை பார்த்து வருகிறோம். இந்தி மொழியில் எழுதப்பட்ட அந்த 2 பக்க கடிதத்தில் அவர் பல்வேறு விஷயங்களை கூறியிருக்கிறார். முதலில் இந்த நீட் வினாத்தாள் கசிவு என்பது எப்படி ஏற்பட்டது, அதற்கு பிறகாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை, நாடு முழுவதும் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டது, அதற்கு பிறகு அதை சரி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட விஷயங்கள் என்று ஏராளமான விஷயங்களை அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டு மிக தெள்ளத் தெளிவான தனது விளக்கங்களையும் கூறியிருக்கிறார். கடந்த 10 நாட்களாக நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது தனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுப்பதாக இருந்ததாகவும், அதன் காரணமாகத்தான் தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இளைஞர்கள் குழப்பமான சூழலில் சிக்குவதையோ அல்லது தேச விரோத சக்திகள் இந்த சூழலை பயன்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் என்பதுதான் தனது முதன்மை நோக்கம் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். சட்ட சிக்கலில் சிக்காமல் நேரத்தை வீணடிக்காமல் படிப்பிலும் தொழில் வாழ்விலும் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாகவும் அவர் தற்பொழுது அறிவித்திருக்கின்றார். இந்த இளைஞர்கள் நடத்தி வந்த போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்களுக்கு ஈட்டி தந்திருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வரும் திங்கட்கிழமை மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில்
புதிய சட்ட திருத்தம் ஒன்றை அல்லது சட்ட மசோதாவை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய சூழலில் அது எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது தற்பொழுது பிரகாசமாக உருவாகி இருக்கிறது. ஆனால் இப்ப அடுத்த கேள்வி, இந்த மாணவர்கள் முன்வைத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் முன்வைத்த கோரிக்கை என்பது முழுமையாக தற்பொழுது ஏற்கப்பட்டாகிவிட்டது. இனி அந்த மாணவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.